சொத்துக்கள் மீட்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இப்போது பூங்காக்களும் விளையாட்டு திடல்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ சென்னையில் தினந்தோறும் லட்சக்கணக்கானவர்கள் அதிகாலையில் நடைபெற்று மேற்கொள்வதற்கு ஏதுவாக இந்த பூங்காக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநகரத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு 30 பூங்காக்கள் யோகா மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த யோகா மேடைகளில் தினந்தோறும் ஒவ்வொரு பூங்காவிலையும் நூற்றுக்கணக்கானவர்கள் யோகா செய்து கொள்கிற அந்த நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ஒரு காஃபி குடிப்பதற்கு கூட ஒரு 2 பேர் ஒரு காஃபி குடிப்பதற்கு கூட ஒரு 100 ரூபாய் செலவாகும் இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான பூங்காக்கள் எல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு அளிக்கிறாங்க? இந்த பூங்காக்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் அளிக்கிறது? இந்த பூங்காக்கள் இப்போ பொதுமக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு இருக்கு. இப்போ எல்லா பூங்காவையும் பொதுமக்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ பூங்காக்கள் இதுக்கு முன்னாடி சமூக விரோத செயல்கள் நடக்கிற இடமா இருந்த அந்த நிலையை மாற்றி எல்லா பூங்காக்களையும் நடப்பதற்கும் யோகா பயில்வதற்குமான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தின உடனே பொதுமக்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் இப்போ நிறைய இருக்கிறதால நிறையவே பயன்படுத்துறாங்க, நல்லாவே பயன்படுத்துறாங்க. இப்போ கடந்த காலங்கள் இருந்ததற்கும் நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு இருப்பதற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? இப்போ பூங்காக்கள்ல நடைபயிற்சி வசதி, அதை தாண்டி ஒரு சில பூங்காக்கள்ல நீரூற்றுடன் கூடிய வசதி. இப்போ பெரம்பூர்ல ஒரு பூங்கால இசை நீரூற்றுடன் கூடிய பூங்காவா இருக்கு. யோகா மேடைகள் எல்லா பூங்காக்கள்லயும் யோகா மேடைகள் அமைச்சிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு பசுமை நிகழ்வு ஏற்படுத்துற மாதிரி சென்னை முழுக்கவே மைய தடுப்பு பூங்காக்கள், சாலையோர பூங்காக்கள், சாலை திட்டு பூங்காக்கள், சாலை தீவு பூங்காக்கள், இது மாதிரி நிறைய பூங்காக்கள் உருவாக்கி எங்க பார்த்தாலும் இந்த பசுமைங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்திருக்கோம். இப்ப சென்னையின் சாலைகள்ல மைய தடுப்பை ஏற்படுத்தி அந்த மைய தடுப்பை வெறுமனே ஒரு இரும்பு ஆங்கிலோ இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆங்கிலோ போட்டு விட்டுறாம அது எல்லா இடத்துலயுமே பசுமை வெளியில தெரியுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அப்ப நீங்க 5 ஆண்டு காலமாக இருந்து இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் நிறைவேற்றி மக்களுடைய பயன்பாட்டிற்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இனி மீண்டும் வணக்கத்துக்குரிய மேயராக இந்த சென்னையில் மீண்டும் பொறுப்பேற்றால் என்னென்ன பணிகளெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றுகிறது? பொதுவாகவே இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வணக்கத்துக்குரிய தலைவர் கலைஞர்களும் போற்றுதலுக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய அறிவார்ந்த வழிகாட்டுதலோடு தான் இந்த பணிகள்லாம் மிக வேகமாக நடைபெற்றது. அவருடைய வழிகாட்டுதலின்படி எதிர்காலத்திலேயும் சென்னையில் இந்த ஏற்கனவே இருக்கிற பூங்காக்களை மேம்படுத்துவது, பராமரிப்பது, அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மீட்டெடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல இன்னும் நிறைய பூங்காக்கள் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப நிறைய பூங்காக்கள் கடைசியா இன்னும் காலி இடங்களாவே நிறைய இருக்கு. அதெல்லாமே பூங்காக்கள் பண்ணணும். விரிவுபடுத்தப்பட்ட சென்னையா இருக்கிறதால இப்ப சென்னையில் இருக்கிற மாதிரியான பூங்காக்கள் இப்போ 9 நகராட்சிகள், இப்ப ஆலந்தூர் தொடங்கி ஆலந்தூர், திருவொற்றியூர், அம்பத்தூர் மாதிரியான நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள், இது எல்லா இடங்கள்லயும் பூங்காக்கள், எல்லா இடங்கள்லயும் விளையாட்டு திடல்கள் மாதிரியான அமைச்சு அதை ஒரு சுகாதார கண்ணோட்டத்தை அதை ஒரு பொதுமக்களுக்கு இந்த ஒரு நல்ல சூழலை எல்லா இடத்துலையுமே கூட ஏற்படும். மிகப்பெரிய அளவில் அந்த பொதுமக்களிடத்தில் வரவேற்பிருக்கு. எதிர்காலத்திலேயும் இது போன்ற நிறைய பூங்காக்களை உருவாக்கி புதிய இதுல கூட காலையில எல்லா பூங்காக்களையும் இசை ஒளிபரப்பப்படுது. அது நடக்கிறவங்களுக்கு இதமா நடப்பதற்கான அந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் எங்க பார்த்தாலும் ஒரு திருவிழா கூட்டமா பூங்காக்களை அனுபவிக்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் நிறைய பூங்காக்கள் ஏற்படுத்தும். அது எங்க லட்சியங்கள்ல அது ஒன்றாகும். நேர்களே, சென்னையில் பெருமளவில் நவீன பூங்காக்கள் வரும் என்று மீண்டும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேயராக பதவியேற்றால் சென்னையில் பல்வேறு இடங்களில் நவீன பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் மீதமுள்ள 9 நகராட்சிகளுக்கும் புதிய பூங்காக்கள் வரும் என்று மேயர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். கடந்த 5 ஆண்டு காலமாக சென்னையில் பூங்காக்கள் எல்லாம் பெருமளவு பராமரிக்கப்பட்டிருக்கா 5 ஆண்டு காலமாக மேயராக இருந்த மா. சுப்பிரமணியம் அவர் தெரிவித்தார். இது உண்மையிலே பயனுள்ள வகையில் இருக்கிறதா என்பது குறித்து இங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பொதுமக்களிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார், இது உண்மையிலேயே இந்த பூங்காக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பயன்பாட்டு இருக்கிறது? இது உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கிறதா? இந்த பூங்காவினுடைய வரலாறு தெரிஞ்சவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இங்க நலப்போர் சங்கத்தின் தலைவராக நான் இருக்கிறேன். மிகவும் பாழடைந்திருந்த இந்த பூங்காவினை செப்பனிட்டு நாங்கள் பல முறை மேயரத்தில் போய் கேட்டதற்கு ஒவ்வொரு முறையும் அவர் எங்களை அமர வைத்து பேசி முதலிலே 7 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். பிறகு 16 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். 24 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். 1.25 கோடி ரூபாயில் மிக சிறந்த முறையிலே ஒரு பிளான் பண்ணி ரொம்ப அழகா கொடுத்திருக்கார். நல்ல மலர்களோடும் நல்ல காற்றோடும் காற்று வசதியோடும் வெளிச்சத்தோடும் நாங்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம்.
மிக சிறப்பான முறையில் இருப்பதற்காக நாங்கள் மேயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த காலை நேரங்கள்ல வரக்கூடிய எண்ணற்றவர்கள் வந்து எல்லாருமே ஜிம்முக்கு போக முடியாது, எல்லாருமே வாக்கர் போட்டு நடக்க முடியாது. ஏன்னா எளிமையானவர்கள் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது, உயர்தட்டு மக்கள் மட்டுமே அதெல்லாம் பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கும் காலகட்டங்கள் வந்து சென்னையில் வந்து பெருமிடங்கள்ல வந்து இந்த மாதிரியான பூங்காக்கள்லாம் வந்து பயன்பாட்டுக்கு இருக்கிறது. இதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க? நிச்சயமா வரவேற்கிறோம். ஏழைகளுக்கு கிடைத்த வரம் இது. இங்கு பணக்காரர், ஏழை, படித்தவன், படிக்காதவன், வியாபாரி, தொழிலாளி, முதலாளி என்கிற வித்தியாசம் இல்லாமல் பலதரப்பட்ட மக்களும் மிக சிறப்பாக இதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நடைபாதையை பார்க்கின்ற பொழுதே தெரிகிறது, இது ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக விளையாட்டு திறன் போல அந்த அளவுக்கு சீரோடு அமைத்திருக்கிறார்கள். அனைவரும் நன்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்போ வந்து பொதுமக்களே சொல்லியிருக்காங்க, இது வந்து பெருமளவில் வந்து பயன்பாட்டுக்கு இருக்கிறது என்றும், எளிமையானவர்கள் முதல் கொண்டு மேல்தட்டு மக்கள் வரை எல்லோருமே பயன்படுத்தும் அளவிற்கு வந்து இந்த பூங்காக்கள் எல்லாம் அமைப்பு பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மீண்டும் மேயராக அவர் பொறுப்பேற்றால் பல நவீன வசதிகள் செய்து தருவோம் என்று கூறியிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ராமச்சந்திரனுடன் பனகல் பூங்காவிலிருந்து ஆனந்த் ரத்தினம், கலைஞர் செய்தி தொலைக்காட்சி. நேர்களை சிங்காரச்சனின் பசுமையை நாம் பார்த்ததாம். தற்போது சற்று முன் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கிரிக்கெட்